யூடியூப் டிவி சேனலுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நரம்பு தளர்ச்சியை நீக்கி உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்போதுமே மனம் பார்த்தீங்கன்னா பயந்த சுபாவமுடையவா இருப்பார். எதையாவது சொன்னீங்கன்னா அவர் பயப்படுவார். ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையா இருக்கும். உடம்புல வியர்வைகள் அங்கங்க கொப்பளிக்கும். நீங்க ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமோ, ஒரு சந்தோஷமான விஷயங்களோ சொன்னீங்கன்னா, அவங்க உடல் ஏத்துக்கிடாது. ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சுழற்சியில வந்து குறைவாக காணப்படும். ரத்த சுழற்சி குறைவா இருந்தா கூட பரவால்ல. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து உறையாத தன்மை காணப்படும். அப்ப இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அவருக்கு பாதிப்பு ஏற்படுமேயானால், கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி வந்துவிடும். அதேபோல இரவுல வந்து சாப்பிடாம, தூங்காம, இரவு ஃபுல்லா வேலை செய்றவங்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்படும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, மனம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பழையதையே நெனச்சு நெனச்சு பேசிக்கிட்டு இருக்கும். நடந்த நிகழ்வுகள பத்தி பேசுமே தவிர, எதிர்கால சிந்தனைக்கு அவங்க போக மாட்டாங்க. எதிர்கால சிந்தனைக்கு போனா தானே மனம் சந்தோஷமா இருக்கும். எதிர்கால சிந்தனைக்கு போகலன்னா மனம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? அப்ப மனம் சந்தோஷம் இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு வந்துரும். அப்போ இத போக்குவதற்கு பெரியோர்கள் வந்து சில வழிமுறைகள கடைபிடிச்சாங்க. தியானம், யோகம், மருந்து, ஔஷதம் இந்த மாரி கொண்டு வந்தாங்க. அதாவது மணி மந்திர ஔஷதம் சொல்லுவாங்க. ஔஷதம் என்றால் அதுக்கு ஆயுர்வேதத்துல மருந்து என்று பெயர். இப்போ நாம ஒரு இயற்கை சார்ந்த வழிமுறையையும், மருத்துவ முறைய பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில அவர் எழுந்திருச்சு நல்ல நீராகாரம் பருக வேண்டும் முதல்ல. இயற்கை உபாதைகளை நன்கு கழிக்க வேண்டும். தியானம் செய்றவங்க தியானம் செய்யலாம், யோகா செய்றவங்க யோகா செய்யலாம், உடற்பயிற்சி பண்றவங்க உடற்பயிற்சி பண்ணலாம். இந்த வகையில நீங்க ஏதாவது ஒண்ண ஃபாலோ பண்ணிக்கங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால, அவங்க இறை வழிபாடு செய்வாங்க. பிரேயர் பண்ணுவாங்க, தொழுகை பண்ணுவாங்க. அது செய்யலாம். உடல் அசைவுக்காக வேண்டி நீங்க கட்டாயம் ஏதோ ஒரு உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நீராகாரம் பருகும்போது உடம்புல எல்லா சுரப்பிகளும் நல்லா வேலை செய்யும். ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். ரத்த விருத்தி உண்டாகும். அதேபோல ஞாபக மறதி, படபடப்பு, பயம், பலகீனம் எல்லாமே போக ஆரம்பிச்சுரும். சரியான நேரத்திற்கு சத்தான பழங்கள், ஆகாரங்கள் எடுக்க வேண்டும். இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, புளித்த உணவுகள் சாப்பிட தவிர்க்க வேண்டும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல தான் பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. கட்டுன்னு கட்டுவாங்க. காலையில ஒழுங்கா மலம் போகாது. ஜீரணம் ஒழுங்கா ஆகாது. அப்ப என்ன ஆகும்? காலையில பார்த்தா நோயாளியா மாறிருவாரு. அதனால நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இரவுல புளித்த உணவுகள், மாவால் செய்யப்பட்ட உணவுகள், மைதா மாவால் செய்யப்பட்ட உணவுகள தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்ப என்னதாங்க உணவு சாப்பிடுறது அப்டின்னா, நீங்க பாரம்பரியமா என்ன உணவு சாப்பிட்டா ஜீரணமாகும் அத பார்த்துக்கங்க. என்னங்க இப்படி சொல்லலாமா? இப்படிதான் கேட்டாங்க. நானும் சொன்னேன். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லிக் குடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இத சாப்பிடலாமா, அத சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்ப உங்க உடலுக்கு எது ஏத்துக்கணுமோ அதானே சாப்பிடுவேன்னு சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க. நீங்க இதுதான் சாப்பிடணும்னு எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாரி உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கும். ஒருவர் இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் இல்லாம இருக்க மாட்டாரு. ஒருவர் சப்பாத்தி சாப்பிடுவாரு. ஒருவர் தோசை சாப்பிடுவாரு. அப்போ அதற்கேத்த அவர் ஜீரணத்துக்கு தகுந்தாற் போல நாம கவனிச்சுக்கணும். புளித்த உணவுகளை இரவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஜீரணமாகாத உணவுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இது நீங்க எளிமையாகவே செய்து பயன்படுத்தலாம். இது ஆண்களுடைய ஹார்மோன் அதிகரிக்கும். அதுபோல உடல் பலத்தையும் அதிகரிக்கும். நரம்புகளோட பலத்தையும் அதிகரிக்கும். சுத்தி செய்த அமுக்குரா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதே மாரி சுத்தி செய்த நிலப்பனங்கிழங்கு அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. சுத்தி செய்த பூனைக்காளி விதை இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. சுத்தி செய்த சுக்கு ஒரு 25 கிராம் அளவு எடுத்துக்கங்க.
மிளகு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கங்க. ஏலக்காய் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. சாதி பத்திரி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. கிராம்பு மொட்டு நீக்கிறது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. இதை எல்லாம் எடுத்து சூரணித்து, முறைப்படி சூரணித்து, இந்த சூரணத்தை தினமும் காலையில 5 கிராம் அளவுக்கு டீ, காபி பதிலா சாப்பிடுங்க. எப்பமெல்லாம் உங்களுக்கு டீ, காபி சாப்பிடணுங்கிற எண்ணம் வருதோ, அப்பமெல்லாம் இதை சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து மருந்தாவும் வேலை செய்யும், உணவாவும் வேலை செய்யும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு மருந்து. மூட்டு வலியா சீக்கிரம் காணாம போயிடும். குறுக்கு வலியா காணாம போயிடும். கழுத்து வலியா, தோல் வலியா எல்லா வலியும் காணாம போயிடும். தலைவலி முதற்கொண்டு காணாம போயிடும். எல்லா வலிகளையும் நீக்கும். நரம்புகளை பலப்படுத்தும். உடலை பலப்படுத்தும். சரி, இது எவ்வளவு நாளையா சாப்பிடணும்? தினமும் 3 வேளை சாப்பிடணும் தானே? சத்தா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் தானே? அதே மாதிரி தினமும் சாப்பிடலாம். சாப்பிட சாப்பிட பலம். 10 நாள் சாப்பிட்டு நிப்பாட்டக்கூடாது. 1 மாதம் சாப்பிட்டு நிப்பாட்டக்கூடாது. நம்ம வந்து நோய் சரியாயிட்டேன்னு கூடாது. மீண்டும் வராமல் இருக்கவும், பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் இது ஒரு அற்புதமான தீர்வு. ஆகவே இந்த மருத்துவ முறையை கையாண்டு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அமுக்கரை மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. அது உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்திடும். ஸோ அதனால பெரிய பிரச்சனை உண்டாகும். அதனால இப்ப நான் சொன்ன அளவுல சொன்ன மருந்துகளை சேர்த்து நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா, நம்ம நரம்பு தளர்ச்சியில, ஞாபக மறதியிலிருந்து, உடல்ல உள்ள பல்வேறு வகையான பிரச்சனையிலிருந்து நம்ம எளிமையாக தீர்வு காண முடியும். நம்ம வீடியோ புதுசா பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல பல நல்ல மருந்துகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பு உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி.